வணக்க மக்களே, நல்லா கையில என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோல வந்து பயங்கரமான எடிட் இருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பயங்கரமா ஒவ்வொரு கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி விதவிதமா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது. இடையில ஏதாச்சும் ஒரு மொக்க வாங்கினா அதை கலாய்க்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வடிவில் டைலாக்க போட்டோம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க வீட்டுல இருக்குமோ அதே மாதிரிதான். நீங்க ஒரு நாள் அண்ணன் தம்பி மாமன் மச்சங்களோட எப்படி இருந்தீங்கன்னா வீட்டுல என்ன மாதிரி நடக்குமோ அதே மாதிரி லைவா இருக்கும். பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டு ஹெட்செட்டை போட்டு இதை பாருங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னோட டிராவல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தேங்க்யூ. வீடியோ வரப்போது பாருங்க. தேங்க்யூ காய்ஸ். வேற ஒரு மாதிரியா இருக்கு, ஜாலியா சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடலாம்? என்ன சமைக்கலாம்? என்ன சாப்பிடலாம்? கிளைமேட் வேற மாசத்தை வச்சுட்டே தேடிட்டு இருக்கோம். கிளைமேட் செம்மையா சாரல் மழையா இருக்கு. அண்ணியை கேட்டுருவோமா? அண்ணி என்ன சாப்பிடலாம்? சிக்கன் சாப்பிடலாமா? பொரிச்ச முழு கோழி போட்டுருவோமா? முழு கோழி போட்டுருவோமா? முழு கோழி போட்டுருவோம். எப்படி செய்யலாம் முழு கோழி? நல்லா மசாலா ஊற வச்சு நல்லா பொரிச்சு டீப் ஃப்ரை பண்ணி கிரில் மாதிரி பண்ணிடுவியா? கிரில் மாதிரி இல்ல, சிக்கன் 65 மாதிரி பண்ணி விட்டுருவோம். சரி, நீ இப்ப என்ன பண்ற? எது இருக்கு வீட்டுல, என்னென்ன வாங்கணும், அதுக்கு அந்த லிஸ்ட போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பொருள் இருக்கான்னு பாருங்க, அப்புறம் தான் சமையல்லாம். ரைட்டு. எல்லாமே மசாலா இல்ல. கோழி அப்படியே பொரிச்சிருவோமா? வாங்கிட்டு வந்து கோழி வந்து அப்படியே பொரிச்சிருவோமா? என்ன நாங்க சாப்பிடுவோம், நீ சாப்பிடுறியா? நானும் சாப்பிடுவேன். சரி வாங்க போயிட்டு கோழி வாங்கிட்டு சரி ரைட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்புவோம். ஒரு வழியா முடிவு பண்ணியாச்சு. சிக்கனை ஃபுல்லா வந்து பொரிக்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே வந்து ஒரு சிக்கனை செஞ்சு அதை ஃபுல்லா கறிக்கி வச்சிருப்பேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த தடவை அப்படி ஆகாதுலடா, ஜம்முன்னு பண்ணிடலாம். இந்த தடவை வந்து தெளிவா பண்றோம். எங்க விட்டோமோ அங்க பண்றோம். 2 கோழி ஜம்முன்னு செஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் சிக்கனை வாங்கிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இப்போதான் யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இந்த மாதிரி வந்து குக்கிங் விளாக்ஸ் நிறைய இருக்கும், அதே மாதிரி அவுட்டிங் விளாக்ஸ் இருக்கும். அதுபோக ஷார்ட்ஸில் வந்து கப்புள் வந்து சின்ன ஃபன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். ஜம்முன்னு 2 கோழி பிடிச்சிட்டு வந்து கும்முன்னு செஞ்சிருவோம். நிலா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? நிலா ஒரு மாதிரி இருக்கா? ஜம்முன்னு கோழி போட்டுருவோமா? ஐஸ்கிரீம் வேணுமா? என்ன ஐஸ்கிரீம் வேணும்? கோன் ஐஸா? என்ன ஃபிளவரு? பட்டர் ஸ்காட்சா? அதை மாதிரி சொல்லிடு. ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் சொல்லு. வாங்கிட்டு வரோம். கடை இருக்கா? வீட்டுல மிளகா பொடி இருக்கா? மிளகா பொடி இருக்கு. மிளகா பொடி இருக்கு. மிளகா பொடி ஸ்டாப் இருக்குமா? ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, மீன் செய்யறதுக்கு வந்து தனி கோழி, பேகர் கோழி. நார்மல் பேகர் கோழி போட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. ஸோ அதுக்குன்னே தனியா ஒரு கடை தேடி அடைஞ்சிருக்கோம். விசாரிச்சிருக்கோங்க, பக்கத்துல இருக்குன்னு போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எங்கேயுமே இல்லை, அழைச்சிட்டு இருக்கோம். இதோட 3 கடை பார்த்தாச்சு. என்ன ஆகுது? என் மூஞ்சில மண்ணா விழுந்துருச்சுடா.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அந்த கிரில்லுக்கு ஏற்ற கோழி கிடைக்கல, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா 4-5 கடை தேடி பிடிச்சி ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து 2 கோழி மட்டும் சொல்லியிருக்கு. ஏன்னா செஃப் வந்து 2க்கு மேலே அப்படிங்கிறாரு. செஃப் ரெடியாக தான் இருக்கேன், எல்லாம் ரெடியாக இல்லை. போதும் 2 கோழியும் சிக்கன் தான் இருக்கு. சரி, கிளைமேட்னால தான். சரி, ஓகே. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு லாக் பண்ணி அது ஒரு வழியா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அலைஞ்சு திரிஞ்சு இடத்துல வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்றேன். கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு கிளைமேட்ல பங்கமாக்கிடுச்சு. வீட்டில் பங்கம் பண்றோம். ஆனா வீட்டுல போய் விட மாட்டோம். சிக்கன் செஞ்சு ஆகிற தரமா செய்யும். ஆர்டர் போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கரம் மசாலா பாக்கெட். சரி, வாங்குறியா? பண்ணிடுவியா? ஏண்டா பண்ணிட்டு சொல்றேன். கிரில் செய்யறதுக்கு அந்த சின்ன கோழி, பிராய்லர் கோழி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப வந்து மளிகை கடைக்கு வந்திருக்கோம். மளிகை கடையில தேவையான பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் இப்ப செய்ய போறோம். என்ன மாதிரி வரும் தரமா செய்வோம். ஒரு பாக்கெட் இருந்தோம் அப்படின்னா 800 ரூபாயில முடிஞ்சிருக்கும். இப்ப சிக்கனே 450 ரூபா. இப்ப போறதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குது. விஷம் கடையிலே வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். 200 போட்டுருக்கா தேவைப்படும். ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப வந்து நம்ம தரமா செய்ய போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து செஃப் சந்தோஷ் செய்யற டிஷ் வந்து எப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடையாதுங்க. லைட்டா தெரிஞ்சு வச்சு பண்ணுவாங்க. இல்ல, அவன் ஹோட்டல் வச்சிருக்கான், போய் சொல்றான். ஹோட்டல் அதிபர் அவன். என்ன பேசு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் பிழிஞ்சிருங்க. அடுத்து என்னதுடா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடியலடா. போயிட்டு இருக்கு. அளவு தெரிச்சிருச்சு. அளவெல்லாம் தேவையில்லடா. ஜேபி சிக்கன் பொடி. நல்லா கொட்டி வரணுமா? நல்லா கொட்டி வரணும். ஓகே. ஜேபி என்னடா அது? ஜேபி சில்லி பொடி. அடுத்து மிளகாய் பொடி. காரம் நீங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே செஃப். அடுத்து உப்பு. உப்பு சிறிதளவா? தேவையான அளவா? தேவையான அளவு. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லையே, அப்படியே பேசிட்டியா? உன யார் நினைச்சா சொல்ல? அச்சுமாவா? அச்சுமாவா. அடுத்து மைதா. கலக்கரக்க என்ன சொன்னாங்க? மட்டன் மசாலா. பியூர் வெஜ். ஆனா அந்த அக்கா அப்ரிஷியேட் பண்ணுது, சந்தோஷமா செஞ்சு சாப்பிடுங்கன்னு. என்ன சொன்னாங்க? நம்மளால உங்களால இருக்க முடியாது. ஆமா,
தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிக்கணும். எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும். கையெல்லாம் கழுவி வச்சு ஃபர்ஸ்ட் தான் சூப்பர் கழுவிட்டா டிசிப்ளின் தான் முக்கியம். இல்ல நீ கை கழுவிட்டியா? சமையல் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான் முக்கியம். கை கழுவி தான் பண்ணணும். எஸ், ஒன்ன மாதிரி மூக்கு நோண்டி தான் பண்ணக்கூடாது. வீடியோ ஓடிட்டு இருக்கா? என்ன எப்படி சந்தோஷம் எடிட் பண்ணாம இறக்கி விட்டுருவான். 1 மணி நேரம் கண்டென்ட் வேணும் எனக்கு. 1 மணி நேரம் எடுத்துட்டோம்னா கடைசியா பொண்ணு பார்க்க வந்த போது இப்படி டீ கொடுத்தது இல்லையா? டேஸ்ட் பாப்பா. மாஸ்டர் ரெஸ்ட் கொடுங்க மாஸ்டர். டீ போடுங்க மாஸ்டர். அண்ணே இது லெமன் மட்டும் கட் பண்ணி தரீங்களா? 2 நீ போய் கையை கழுவிட்டு வந்து டீ சாப்பிடுங்க மாஸ்டர். இல்ல மாஸ்டர் லெஃப்ட் சாப்பிடுங்க மாஸ்டர். லெஃப்ட்ல சாப்பிடுவோம். லெஃப்ட் இருக்கு சாப்பிடுங்களா? வாங்க மக்களே டீ சாப்பிடுங்க. சாரி இது காபி. யார டீனது? நர்சூஸ் காபி. நான் டீன் இருக்கேன். உட்காந்துக்க, வேற வழி இல்லை. இது வந்து ஓகே. காஃபி எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. காஃபி அருமையா இருக்கு. சன்ரைஸ் காஃபி எப்படி இருக்கு? காஃபி நல்லா இருக்குன்னு சொல்றானுக்கு தான் சிக்கன் இல்லைன்னா சிக்கன் இல்ல. வீடியோல போலாமா? வீடியோல தான் போயிட்டு இருக்கு. டீ பிரேக் மக்களே. வாங்கிருக்கலாம். கிரில் சிக்கன் கடையிலேயே வாங்கிருக்கலாம். வாங்கியிருந்தா 900 ரூபாயில முடிஞ்சிருக்கும். நீ சாப்பிட்டு ஒருத்தே போய்கிட்டு இருக்கேன். டீ பிரேக் முடிஞ்சு உள்ள போலாமா? நம்மள இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சிரிப்பு? காமெடியா இருக்கா? வேலை செய்ய விடுங்கடா. செஃப் நமக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சுப்ராஜ் நீ விட்டா செஞ்சிருவீங்க. ஏன்டா ஆர்டரேவா 2 பேரும் சேர்ந்து அவன் எடுத்து கிண்ட ஆரம்பிச்சானு எடுத்து போட ஆரம்பிச்சானு சரியா இருக்கும். மசாலா வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் கிரில் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணலாம் சார். இல்ல அப்ளை பண்ணிடலாமா? மசாலா மொத்தம் 2 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு அப்ளை பண்ணிட்டு ஃபைனல் டச் ஒரு மசாலா ப்ராசஸ் இருக்கு. ஓகே சார், முடிச்சு பொரிச்சிடலாம். ஓகே. கோழி எடுத்துட்டு வரீங்களா? கோழி எடுத்துட்டு வாங்க गाइस. கோழி தயிர்லாம் வேணாம். அப்படியே மூஞ்சி கண்ணுக்கு வைக்கிறேன்டா. விஜய் சாட்ரா சிறப்புடா.
நிலா காஃபியை கொடு. நான் பாதையை குடிச்சு வச்சிருந்தேன். குடு. கோழி தரீங்களா? கோழி தரீங்களா? கோழி லைட்டா கழுவும், தண்ணி வச்சு அப்படியே. முட்டை போடலையா? அடுத்த ப்ராசஸ் இருக்கு guys. சரி, நல்லா கழுவணும். சரி, என்ன இப்படி வச்சிருக்கீங்க வாஷ் பேஷனை? அது என்னவோ தெரியல. மட்டும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் மட்டும்தான் தெரியும். தட்டு எடுப்போம். அந்த தட்டு எடுத்துருப்பா. தட்டு எடுத்துரு. இன்னொரு போடுங்க, மேலே போடுங்க. லைட்டா. ஒரு கோடி முடிஞ்சு பிளேட் தாங்க. கொடுங்க. நீ ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல தர்ஷினி இந்த ஈரல்லாம் இருக்குல்ல, ஈரலை ஃப்ரை பண்ணி கொடு பசங்களுக்கு. சரியா? வணக்கம் guys. இந்த ஈரலை இப்ப வந்து மேடம் மஞ்சள் பொடி எப்படி இருப்பா ஷோரூம் சவா பண்ணி தர போறாங்க. லைட்டா போடுங்க. லைட்டா போதும். இல்ல சிக்கன் வேணுமா? ini முடிஞ்சு கோழி. வா வா வா. கும்முனு கோழியில கும்முனு சிக்கன் ஃப்ரை. சரி கட் பண்றேன். சரியா? வாங்க गाइस. அப்படியே போடுங்க. சைடுல வச்சுக்கலாம்.
காய்ஸ் இதுல வந்து கீரல் போடுற கோழியை நல்லா கீரல் போட்டாதான் மசாலா பிடிக்கும். கத்தி ஒன்னே இருக்காது கீரல் விட மாட்டேங்குது. இது சட்டி எடுத்துறா. அதை எடுத்துடா. அது இல்லடா, இந்த முன்னா இருக்கு சட்டிமா அழுக்கு தெரிய மாட்டேது பாடுறா. இது ஸ்லோ பண்றா ப்ராசஸ். ஓகே பெரிய கத்தி வேணும். அசெம்பிள் ரோலக்ஸ் இது கூட பர்ஃபார்மன்ஸ் ரோலக்ஸ் அதே மாதிரி பண்ண நான் இதே பண்றேன். ரோலக்ஸ் இதுதான் பாரு பேக்ரவுண்ட் போட்டுமா அதாவா பண்ணி வரேன் பாரு. கீரலாம்டா அதே ஒரு மண்ண கத்தி. நான் தான் யூஸ் பண்ணி அப்படியே கையா கீரியாச்சு. அடுத்த கோழி ஓகேங்க. இந்த பெடக்ஸ் வெட்டி விடுறா கோழியோட பெடக்ஸ். டேஸ்டா இருக்குண்டா. என்ன டேஸ்ட் சார் கிரில்ல வெட்டி தாண்டா கொடுக்கும். கோழி பிரைஸ் டேஸ்டா இருக்கும். கோழி குஞ்சு நல்லா இருக்கும். ரைஸ் போடுறது முடிஞ்சு. அடுத்தபடியா மசாலா கலக்கிடலாம். எச்சு சந்தோஷ் கோழி ஃப்ரை. எப்படி மாத்துறது அடுப்புல பொறிக்க போறோம். இருக்கு காய்ஸ் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆமா இல்ல போடு. ஏப்பா அப்பா வாங்கிட்டு இருந்தா தானே என்ன? அப்பா என்னதான் வாங்கிட்டு இருந்தாரு, நீ என்ன வாங்கிட்டு இருந்தா தானே? சூ 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 சூ. Guys, not good guys. Hey guys, அடுத்த கோழி போடலாமா? முக்கணும் ஆகாது. கத்திலியா இருக்கட்டும். கட்டோடு எடுத்து கழுவிடலாம். கட்டோடு எடுத்துக்கோ. கட்டு எடுத்துக்கோ. இன்னொரு தட்டு இருக்குடா அடுத்த கோழி வைக்கிறதுக்கு. அது வேலை இல்லை, கொஞ்சம் கட்டில வேலை இருக்கு.
தள்ளி வைங்க, அப்படி தள்ளி வைக்க இருக்கு. அப்படியே வீடியோ காட்டு. தட்டு எடுத்து கொண்டு வாடா. இது மாண்டேஜ் எடுப்பேன். அப்படியே கீழே இருக்கு, ஃபுல்லா கீழே இருக்கு. ஓகே. எல்லாரும் சொல்லு சார். எல்லாரும் வெக்க வந்துருச்சு. அம்மா கலெக்டரு. அம்மா கலெக்டரா? காய்ஸ் தடவும் போது நாக்கு வருது காய்ஸ். தடவும் போது நாக்கு வருது காய்ஸ். கூறுது இங்க பாரு. நான் ஒருத்தன் உணர்ச்சி இது பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வாழ்க்கையில இந்த மாதிரியே ஒரு கேம். மன்மத இந்த பேர் அடே. அவ்வளவுதான், இதோட பாஸ் முடிஞ்சா. வரேன். மசாலா எடுத்து போய் உள்ள எடுத்துட்டு போய் அங்க வேணா சின்ன கொடுக்க மசாலா வேணும். காலி வச்சு எல்லாம் போடலாம். எடுத்துட்டு போய் தண்ணி மட்டும் அடிச்சுட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு வேணும் தண்ணி மட்டும் அடிச்சுட்டு சொல்றேன். போன் வாங்கிட்டியா? சமையல் முடிச்சிட்டீங்களா? ஏன்டா நீ செய்ய போறியா? ஆமா. ஊறணும்டா. கொண்டு வாடா. செஃப் நீங்க தப்பா போறீங்க செஃப். சரிங்க செஃப். இருக்கு முட்டை குழம்பு. தண்ணி ஊத்திட்டு பொடியெல்லாம் போடணும். தண்ணி ஊத்திட்டு வந்து தண்ணி ஊத்துடா. தண்ணி கை கழுவிட்டு வந்துடுறா சந்தோஷ். அசிஸ்டன்ட், இவங்க வந்து குட்டி செஃப். அதுவும் இல்லாம செல்போன் தீப். இந்த மாதிரி செல்போன் வைமா. ஆள் எங்க போன் இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. பொடி கிடக்கு. அது மட்டும் தெரியும். காய்ட்டும் 2 காய்ட்டும் மஸ்டர்ட் பொடி கலக்கியாச்சு. ஃபைனல் டச் கரம் மசாலா. இதுல போட்டு உருட்டி வைக்கணுமா? பிடிச்சுவா. ஜீரக பொடி. பிடிச்சுவா. மிளகுத்தூள். பிடிச்சுவா. அவ்வளவுதானா? எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கரம் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் சீரக பொடி நல்லா கலந்து. மறுபடியும் சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க. கரம் மசாலா, மிளகுத்தூள், பெப்பர் பொடி. ஓகே. 3 நல்லா கலந்துக்கணும். ஓகே. முட்டை.
ஒரு முட்டை ஒரு முட்டை. சும்மா இருக்கும். கலக்கிட்டு லைட்டா எடுத்து லைட்டா ஃப்ளவர் அவ்வளோதாங்க சண்டை கோழி. கலர் மாறிடுச்சு. அடுத்த கோழி சிக்கிட்டா சிக்காத ஆள சமையலுக்கு உதவாள் கிடைச்சுதான். சம்சாரம் சொல்வது guys. என்ன முக்காடு guys, ஆயிட்டோம். ஓவர். கைஸ் ஒரு வழியா வந்து சிக்கனை என்னென்ன மசாலா போடணுமோ அதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் மசாலாவை காய வச்சுட்டு அப்படியே வந்து ப்ராசஸ்ல இறங்கலாம். என்ன பண்ண போறோம் தெரியல, பொரிக்க போறானா இல்லை மொட்டை மொட்டையில வச்சு வாட்ட போறோமோ அதெல்லாம் தெரியல, பார்க்கலாம். வீடியோ இருக்கும் பட் ரொம்ப பசிருச்சு, அதனால ஒரு சார்ஜ் போடணும்ப்பா. நீட்டான ஒரு மீல் பார்க்கலாமா? கிரில் சிக்கன், முட்டை கிரேவி, ஈரல் பொரியல். நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து ஈரல் பொரியல், ரசம். ஹலோ பண்றீங்க? சாப்பாடு. ஆமா, சிரிச்சுக்கிட்டு பரிமாறுறது கன்ஃபார்ம். அது எத்தனை முடிஞ்சுறாங்க? நல்லா கரெக்டா பிரிப்பா, கோடு ஓட்ட மாதிரி. எத்தனை மணி இல்லை இது பண்ணனால இல்ல, நல்லா கோடு ஓட்டு பிரிப்பா. சரி, எங்க
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். பின் பசிக்காக லைட்டா சாப்பிட்றேன். எப்படி சாப்பிடலாம்னா முட்டை பீஸ் ஒன்று வச்சு அப்படியே உங்களுக்காக ஈரல் கொஞ்சம் வச்சு இது வடிவமோ பெரிய பீட்டா சரி தரமா இருக்கு. பண்ணி சாப்பிட்றா அடிச்சுட்டு தான் வந்தியா? நல்ல ஒரு மீல். நம்ம சாப்பிட்றதுக்குள்ள சிக்கன் மேக்னேட் பண்ணது வந்து ரெடி ஆயிடும். அப்படியே அதையும் பொரிச்சு அது ஒரு கூட போட்டுடலாம். ஆக்சுவலாக சைடிஷ் சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணது. நீங்களே பார்த்தீங்களே கடை கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கிரில் சிக்கன் கறி வாங்குற கடை அது கலைஞ்சோம். அப்புறம் வீட்டில் பொருள் இல்லைன்னு சொல்லி கடையில மளிகை பொருள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த கடையில் சாப்பிடல பசி இல்லை. சாப்பாடு செய்ய லேட் ஆயிடுச்சு. சாப்பிடியா? போட்டு அப்படியே சாப்பிட்றா ஓகட்டும். குழம்பு வந்து ஊத்துப்பா. சந்தோஷம். அப்படி சாப்பிடு. குழம்பு ஊத்து. இதுதான் டேய் கொஞ்சம் உட்காரு வா. உட்காந்து சாப்பிடு. கீழே உட்காந்து சாப்பிடு. உடலும் பசி. டைம் ஆயிடுச்சு. apa habis ya? Tapi yang jawab, kalau belum jawab itu, ya. ஆக்சுவலா வந்து தூங்கிட்டோம். கரண்டும் போயிருச்சு. சரி கரண்ட் வந்தோடனே வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தா டைம் ஆகிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கரண்ட் வரல. அதனால இருக்கிற லைட்டிங்லே செஞ்சு வெளியே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பொரிக்கிறது மட்டும்தான். மேக்னெட் சிக்கன் மேக்னெட் ஆயிடுச்சு. ஸோ பொரிக்கிறது மட்டும்தான். இதுலேயே கூட அப்படியே பொரிச்சுட்டு நம்ம ஸ்பாட்ல வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லலாம். வீடியோக்குள்ள போலாமா? திருப்பி திருப்பி போட்டு சேவ் பண்ணும். போதுமா? இல்லை கம்மியாக தான் இருக்கு. பார்த்துக்கலாம். என்ன இருக்குடா? இல்லையா? என்ன இருக்குடா? 2 பாக்கெட் இருக்குடா. ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க கரெக்டாக இருக்கும். வச்சுக்கலாம். இது ஆகும். இப்போ திருப்பி திருப்பி போட்டு வந்து எடுத்துக்கலாம். என்ன ஊற்றிக்கலாம். பத்தாதுடா முழு கோழியில் இருக்கு. வேறு என்ன? தானே அதே தான்டா.
ஏய் இது கோல்டு வினாயிரடா. ஆ இது கோல்டு வினாயிர கோல்டு வினாது. ஆமா அது கோல்டு அதுக்கு தான் சொல்றேன் நான். மிக்ஸ் ஆகி போயிருந்தா மிக்ஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். எல்லாம் சூடா இருக்குல்ல. எல்லாம் சூடாகட்டும் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் போய் எடுத்துடா, கொஞ்சம் போய் எடுத்துடா. என்ன சூடாகட்டும். அந்த இது கரண்டி மாதிரி இருக்குல்ல, அப்புறம் என்ன இடிக்க இருக்கு, கரண்டி இருக்கு, போதும் வந்துச்சு. எதாவது போடுறோம். இது இந்த இடிக்கல எடுக்க போறியா? இதுக்குள்ள நான் வச்சுக்கணும்டா. ஆயிடுச்சா தெரியலடா. எஸ்டி ஆர்மி, அதனால கரண்ட் போனாலும் விட மாட்டோம். கொண்ட கொள்கையை செஞ்சே தீர்வோம். சிக்கனை போட்டு பொரிச்சு முடிச்சே தீரணும். அப்பதான் வந்து தூக்கம் வரும். ஆமா தூக்கம் வராது, ஏப்பம் தான் வரும். ஃபர்ஸ்ட் வானொலியில வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் சிக்கனை போடுங்க. இவருதான் வந்து எங்க செஃப், எங்க வந்து ஹோட்டலுக்கார். இதெல்லாம் லேட்டு முன்னாடியே பண்ண நினைச்சோம். இந்த மாதிரி வந்து சமையல் இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்து பொறுமையா அடுத்து சிறிதளவு உப்பு போடுங்க, காரம் போடுங்க அப்படிலாம் பேசலாம் நினைச்சோம். எங்க குழப்புக்கே நேரம் சரியா இருக்கு. போயிட்டு 2 பேரும் கிரிக்கெட் பேட் எடுத்து வந்தாங்கடா. இல்ல பல பசங்க விளையாண்டுருப்பாங்க. சூடா இருந்தா தொட்டு தொட்டு பார்க்கலாமா? அப்ப எப்படி சூடாச்சுன்னு தெரியும் உனக்கு? தண்ணி குடிக்கிறதுல அப்படியே தெரிஞ்சிருமா? தெரியும்ல தண்ணி. சரி நல்லா சூடாகும். சூடாகணுமா? 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொஞ்சம் அப்புறம் எல்லாம் புரியும். இப்படி பண்ண போறோம். ஒரு வந்து கோல்டு வின்னர்ல, ஒண்ணு வந்து பாமாயில பண்ண போறோமா? எல்லாம் கலந்து அடிக்காதீங்க. ஆமா ஹோட்டல் என்னென்னமோ போட்டுருக்காங்க. மிக்சிங் வேண்டியது என்ன அவ்வளவுதான். இன்ஜின் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க எல்லாம். அது ரீஃபண்ட் ஆகல பாம்பா இல்லை, ஒன்றும் மிக்சிங் மட்டும் அடிக்க வேண்டியதா. அடிச்சா வைத்தியம் போதா போகுது ஆகாது போடுவோம். ஆனா இது சின்ன கோழி நாய், இதுவே ஒரு பெருசு பெரிய கோழி தான். ஏமாத்திட்டானா நம்மள? இல்ல கிரில்லோட சைஸ் தான் வரும். வேக சுருங்கிது வேக. இதுக்குமா 1.5 கிலோ கோழி தான் கிரில்லுக்கு. 1.5 கிலோ கோழி மொத்தம் எவ்வளவு வந்துச்சு? 2 கோழி போட்டு 2 கிலோ வந்துச்சு. பரவாயில்ல. 2.25 வந்துச்சு. கரெக்ட் தான். நடு சின்ன கோழி தான், பெரிய கோழி தான். பெரிய கோழி தான். கில்லு கோழி தான் கிடையாது, கில்லு கோழி கூட முடியாது. அது சின்னதா இருக்கும். இவ்வளவுதான் வந்திருக்கும். நான் காலை பார்த்தேன். ஆனா அப்ப மற்ற கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருந்தனால தூக்கி கொண்டோம். ஓகே ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பக்கம் வந்துடுறேன். गाइस எப்படி வந்து பாருங்க गाइस. चलो गाइस அப்படியே गाइस. லைட் எல்லாம் பொறியா தெரியுதுடா டேய். ஃபேஸ் எவ்வளவு குவாலிட்டியா எடுத்துட்டு வந்தேன் வீடியோ. லைட்லாம் வச்சு இப்போ இது மட்டும் தான் லைட் இருக்குன்னா, ஜூம் பண்ணா மட்டும் தான் லைட் இருக்கு. இப்போ ஃபேஸ் இருந்தா இது வச்சாதான் லைட் இருக்கு, இங்க வச்சாதான் லைட் வருது, குவாலிட்டி வருது. இப்போ என்ன பண்ண? என்ன சரிக்கிறேன்? நீ நினைச்சிட்டு இருக்க ஏஸ்தட்டிக்கா சமையல் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ராமன். ஆனா இது வந்து விஜய் சித்து தான் ஓகே போகுது. गाइस மலக்குதா गाइस.
இந்த கால் வேகாம இருக்கு சார். அது வேகும் சார். பின்னாடி வேகட்டும். எவ்வளவு நேரம் ஆகணும்? எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்? 4 மணி நேரம். ஆ, 4 மணி நேரம். 4 மணி நேரம் வேக வைக்கணுமா? கூட இருக்கலாம். சின்ன மாதிரி இருக்கும். ஒன் சைடே வந்து 4 மணி நேரம் வேக வைக்கணுமா? இல்ல இப்ப எடுத்து திருப்பிடுவேன். லைட்டா ஒட்டாம ஏதாச்சும் திருப்பிடுவேன். எனக்கு ஒரு டவுட்டு. கடையில் வாங்குற லெக் பீஸே சரியா வேகாத மாதிரி இருக்கும். இதை தட்டி தாண்ட போடணும். பாதி பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த ஃபுல்லா போட்டு குமிச்சு எடுத்தோம்னா தண்ணி மாதிரிதான் இருக்கு. உள்ள முக்கிட்டாங்க புரியுது. அப்படின்னா இதுதான் அவங்க தட்டி தானே போடுறானுங்க லெக் பீஸ். தட்டி போடுறது அது லெக் பீஸ் தட்டி போடுவாங்க. இது முழு கோழிப்பா. மணக்குறேன். guys. ஒரு செட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்கு. அந்த மசாலா ஃபுல்லா திருப்பி அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா guys ஃபர்ஸ்ட் வந்து அரவேக்கால பொரிச்சிடணும் guys. பொரிச்சு எடுத்துட்டு திருப்பி பொடி லைட்டா அப்ளை பண்ணிட்டு திருப்பி முழுவேக்கார விடணும் guys. பாரு நல்லா ஃப்ளேவர் தெரியுதா? நல்லா இருக்கு. எண்ணெயோட நல்லா அப்ளை பண்ணு. ஓகே ஓகே ஓகே. இருக்கிற செஃப் ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. பாய்ஸ் தான் செஃப். திருப்பி விடு. நல்லா எண்ணெய் ஊற்றிதான் பண்ணலாம். அடுத்து நல்லா ஃப்ளேவர் அதுதான் ரெண்டாவது காடு. அது 2வது படம்.
இதை காட்டு தூங்குறா காட்டு தூங்கிறோம் போமா போதும் சுரேஷ் வெள்ளம் வெள்ளம் வைக்கிறோம் எல்லாம் சூடாது மாமா இருக்குதா நம்ம கோழி கூட தெரியாது செத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வடிவமைப்பு பண்ணுவோம் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவனை இந்த அளவு எல்லாம் கொஞ்சம் ஆயிட்டோம் எல்லாம் கொஞ்சம் ஆயிட்டோம் ரசிக்கிறோம் ஒரு ருசிக்கு போகலாம் இதெல்லாம் ஆயிட்டோம் அடுத்ததை பார்க்கலாம் நல்லா சந்தோஷ் இப்ப கத்தி கூட சந்தோஷ் இப்ப கீரை இப்ப கீரை கரண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல 6 மணிக்கு வருமோ என்ன ஆச்சு அப்படின்னா கரண்ட் வந்துருச்சு காய்ஸ். இனிமேல் வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஊசி பையன் இது ரேஷன் ஆயிலையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ணி வைப்போம். நல்லா சுரோட மசாலா தேவைப்படாதுல்ல அவ்வளவுதான் வந்துச்சுன்னா வீட்டையே பாருங்க வீட்டையே வந்து நம்பரவாக மசாலா 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 மணக்குதா மணக்குது. எந்த வேணும் மணக்கும். சத்து இருக்கு சத்து இருக்கு சத்து இருக்கு பாத்துங்க சத்தை மணக்குதுல பிறந்தாய் மகனே பிறந்தாய். நாங்க சாப்பிடுவோம் இருந்தாலும் ஃபீல் பண்ணுவோம். அதான் மனுஷங்க, அதான் ஹியூமனிட்டி. அதுக்காக தலை இருக்கும் போது தலையே இல்லைங்க. அதுக்குதான் எடுக்கிறதா நான் எடுத்துக்க சந்தோஷ் லெஃப்ட்ல ஒரு காமெடி போட்டு வெளியெல்லாம் லைட் இல்ல இல்ல ஃபோக்கஸ் இதா போடு 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 போடு. வெளியே போட்டா கொஞ்சம் லைட் வருது, உள்ள இருந்து வருது. கோழிக்கு யோகா பயிற்சியா? யோகா பயிற்சி
எனக்கு ஒரு சைடு வந்து காமனா வேணும் சைடு. அப்புறம் வந்து நல்லா வேகும். எப்படி இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருமா நம்ம சாப்பிட்றதுக்கு? 2 கோழி சமைக்க ஒரு 3/4 மணி நேரம் டைம் எடுத்துரும். வீட்டை செஞ்சோம்னா கடையெல்லாம் போட்டோம்னா இரும்பு சட்டி வச்சோம்னா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம். சட்டி காப்பர் சட்டி கேட்டு கொஞ்சம் டைம் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா வந்துடணும். லாஸ்ட் டைம் நான் பண்ணி சவால் விட்டு வேற வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கருகின மாதிரிலாம் வராதுன்னு. இல்லை கருகி மட்டும் போயிடக்கூடாது. ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கிளாஸ் மில்லு. என்ன விட இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல தோலோட கிரேட் அப்படிதான் லோட் ஆகும். ரொம்ப லோட் ஆகாது. வேகும் போது இந்த கலர் வந்துடும். சத்தர கம்பெனி இப்படிதான் ஒருத்தனை வந்து எண்ணெயில வாட்டுவாங்க. உனக்குதா நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அதனால வந்து மட்டும் ஒட்ட மாட்டேங்குது, வலிக்கிட்டு வந்து தோலோட இடம் பாத்தியா கீறி விட்டனால இப்ப உள்ள போயிடுச்சு. கீறி விடுறது டேஸ்ட் நல்லா விடுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய்னாலதான் ப்ரௌன் கலர்ல தெரியும். இல்ல கருவேப்பிலை அடிச்சிருக்கோம். மக்களே ரெடி ஆயிடுச்சு. மக்களே எனக்கு எப்படி சாப்பிட்டு இல்லாமா சாப்பிட்டு போற டேஸ்ட் பாரு. நல்லா வந்திருக்கு. நானும் வரேன்டா. அருமையா அருமை. அம்மா இது போன வீடியோ மாதிரி சொல்றேன் நானு. உண்மையே நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க, ஒயிட் கலர் சட்டை பாருங்க. அம்மாக்கு தரமா இருக்கு. பாய் பண்டாப்ல பாய் அப்படிங்களா? அங்க ஒரு ஆளு எச்சு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு ஆள் தருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு ஆள் கோச்சிட்டு இருக்க. இது பூரா ஃபேமிலிக்கு, அது பூரா பாய்ஸ்க்கு அவன் பங்கு பிரிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாமா? கமான் கைஸ். என்ன பண்றாங்க? மவுத் வாட்டரிங்கா இருக்கா? எப்படி இருக்கு? இங்க பாரு. வேண்டாம் ரொம்ப நாள் வேட்டணுமா இல்ல இங்க பாரு. செமையா இருக்கு. அது அம்மா ஒரு அம்மா டேஸ்ட் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இங்க போய் அப்படியே போயிடக்கூடாது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அந்த லேயர்ல 2 தடவை மசாலா போடுறதுனால உள்ள வரைக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கு. கூட இருந்திருக்கீங்க. வா அடுங்க மாதிரி இருக்குங்க.
சாப்பிடுங்க புரியுங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு மசாலா எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆஹா அவ்வளவு ஓ போனஸ் அவ்வளோ நல்லா மாப்பிள டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் எப்படி இருக்குங்க அவ்வளோட ஆஹா அதுதான் தரமா இருக்கு என்னன்னா வெளியே 2 பேர் போயிருக்காங்க அவங்க வரும்போது இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது இது நடக்குமே தெரியாது ஆமா போய் கொண்டுகிட்டு இருக்கோம். ஆமா இன்னும் மைனஸ் அடிக்கல அதுக்காக மைனஸ் அடிக்கணும் அது முடியும் ஓ ஒரு கோழி முடிஞ்சுச்சு மக்களே எலும்பு கூட பாதி மிச்சம் இல்ல அவ்வளோ டேஸ்ட் நீங்களும் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தரமா இருக்கும் இன்னொரு கோழி வேறு வந்துட்டு இருக்கு அது நாங்களா பசங்களா காலையில் சாப்பிடலாம் ஐடியா பாய்